அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு ராசி. யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசி. பெருமாள் தாயார் அனுமன் பிடித்து கொள்ள வேண்டும். பெருமாள் கோயில்களுக்கு வெண்மலர்களை கொடுக்க 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 அற்புதம். வெண் சாமந்தி கூட கொடுக்கலாம். வெண் தாமரை பெரிய பலம். நரம்பு தான் தலைவலி சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட, ஹார்மோன் சம்மந்தப்பட்ட, சளி சம்மந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்னு வரும். டெல்லி கில்லியெல்லாம் இருக்கிற தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பொல்யூஷனில் அதிகமாக மாட்டுவீங்க. தொண்டையில் சத்தமே வராது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியா? மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? தனுசு. சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? தனுசு. தான் உண்டு, தன் வேலை உண்டு, வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று எல்லா விதத்திலும் டக்கு 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 என்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிகளில் தனுசு வருவார்கள். வெற்றியோடு எல்லாமே ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருப்பதும், வியாபாரிகள் ஜிஎஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் சரி செய்து வைத்துக் கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. சுபகாரியத்தில் இருந்த சங்கடங்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். அற்புதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அருமையான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதீதமாக ஏற்படக்கூடிய ராசி தனுசு ராசி. பூமி சம்பந்தப்பட்ட இழுபறியாந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்லது. கடன் வாங்குகின்ற சமயத்தில் தஸ்தாவேஜுகள் காப்பியை ஒரு காப்பி உங்களுக்கென்று வாங்கி வைத்து கொள்ளுங்கள். பேங்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு செட்டு வாங்கி வைத்து கொள்வது உங்களுடைய சொத்துக்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நன்மை தரும்.